இனிமையாகவும் சுகமாகவும் எப்போதும் உடலை வைத்திருத்தல். அளவுக்கு மீறி நம்முடைய சொந்த சுகங்களுக்காக, சொந்த ஆசைகளுக்காக உடலை அழிக்கக்கூடாது, உடலை வருத்தக்கூடாது. இதுதான் ஆசனம். அடுத்தது பிராணாயாமம். பிராணனை கட்டுப்படுத்துதல். பிராணனை கட்டுப்படுத்துதல் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். நாம எல்லாரும் முழுமையாக சுவாசிப்பதில்லை. உங்களுடைய சுவாச ஓட்டத்தை பாருங்க, பாதி அளவுக்கு தான் சுவாசம் நடக்கும். முழுமையாக முழு நீளத்திற்கும் சுவாசம் நடக்காது. காரணம் என்னன்னா, உங்களுடைய மனம் உடம்புக்குள்ள இருக்கிறது இல்லை. மனம் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது தான் சுத்திட்டு இருக்கும். நீங்க காலையில வீட்டில் இருந்தீங்கன்னா ஆபீஸை பத்தி யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆபீஸ்ல இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆச்சுன்னா கோயிலுக்கு போறதை பத்தி யோசிப்பீங்க. சாயந்தரம் கோயிலுக்கு போனீங்கன்னா எப்ப வீட்டுக்கு போலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க இங்க இருக்கிறீங்கன்னா உங்க மனசு இங்க இல்லைன்னு அர்த்தம். அது ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்ல முடியும். எந்த இடத்தில் உங்கள் உடல் இருக்கிறதோ அந்த இடத்தில் உங்கள் மனம் இருப்பதில்லை. காரணம் என்னன்னா, நமக்கு இதே பழகி போச்சு. அடுத்தடுத்து கற்பனை பண்றதுன்றது. உங்களுடைய மனம் உங்கள் உடம்புல இல்லைன்னா சுவாசம் நீளமாக இருக்காது. ஏன்னா மனமும் சுவாசமும் மிக நெருக்கமான தொடர்புடைய ஒன்று. ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா நீங்க பார்க்கலாம், சுவாசம் வேக வேகமாயிடும். உங்களுடைய வாழ்க்கையிலேயே பார்க்கலாம், உணர்வுகள் ஜாஸ்தியாச்சுன்னா, உணர்ச்சி வேகம் ஜாஸ்தியாச்சுன்னா சுவாசம் வேகமாயிடும். எந்த உணர்ச்சி வேகம் வந்தாலும் சுவாசத்துக்கும் மனத்துக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு, மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. யானையினுடைய பல் பார்த்தீங்கன்னா ஒரே எலும்பு தான். வெளியில இருக்கும்போது தந்தமா இருக்கும், உள்ள பல்லா இருக்கும். உள்ள அதே எலும்பு தான் பல், வெளியில தந்தம். வெளியில நீட்டி இருக்கிற பல் தந்தம், உள்ள இருக்கிற தந்தம் பல். அதே மாதிரிதான் நம்ம உடம்புலையும் உள்ளுக்குள்ள ஓடுற சுவாசம் மனம், வெளியில ஓடுற மனம் சுவாசம். மனமும் சுவாசமும் நெருக்கமான தொடர்புடையது. உங்க மனம் உங்க உடம்புக்குள்ளேயே, உங்க மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்குமானால் நீண்ட சுவாசம் நடக்கும். நீண்ட சுவாசம் நீண்ட ஆயுளுக்கு வழி செய்யும். ஆனா பொதுவா நம்முடைய சுவாசம் பார்த்தீங்கன்னா உடலுக்குள் மனசு இல்லாததுனால எங்கேயாவது எதையாவது யோசிச்சுட்டு இருக்கணும். ஷேலோ திங்கிங் இருக்கும்போது ஷேலோ பிரீதிங் நடக்க ஆரம்பிச்சு. பிரீதிங் ஷேலோவா இருந்தா திங்கிங் ஷேலோவா இருக்கும். திங்கிங் ஷேலோவா இருந்தா பிரீதிங் ஷேலோவா இருக்கும். ரொம்ப மேம்போக்கான எண்ண ஓட்டம் இருக்கும் பொழுது மேம்போக்கான சுவாச ஓட்டம் இருக்கும். நமக்குள் நம்முடைய மனத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோமானால் சுவாச ஓட்டம் ஆழமாகவும் தெளிவாகவும் இருக்கும். அடுத்தது பிரத்யாகாரம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் ரொம்ப அற்புதமான ஒரு படி. நம்முடைய மனம் பல இடங்களுக்கும் சிதறி ஓடிக்கொண்டே இல்லாமல் ஒரு இடத்தில் ஒன்றாக்குதல். பிரத்யாகாரம் அப்படிங்கிறது மனதை ஒரே ஒரு காரணத்தின் மேல் ஒன்றாக்குதல். மனதை ஒரு காரணத்தின் மேல் ஒன்றாக்குதல் நடக்கும் பொழுது அளவிறந்த அளவுக்கு மீறின மனோசக்தி வெளிப்படும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% சக்தியை கடவுள் கொடுத்திருக்காருன்னா அந்த 100% சக்தியும் அனாவசியமான எண்ண ஓட்டங்களுக்கே தான் செலவாகுது. எந்த ஒரு எண்ணத்தையும் செயல் வடிவமாக்குறதுக்காக செலவாகிறது இல்லை. ரெண்டு விஷயம், ஒண்ணு இச்சா சக்தி, இன்னொன்னு கிரியா சக்தி. நம்முடைய சக்தி மொத்தமும் இச்சைப்படுவதிலேயே, ஆசைகளை உருவாக்குவதிலேயே செலவாகிறதே தவிர ஆசைகளை பூர்த்தி செய்வதில் செலவாவதே இல்லை. இருக்கிற மொத்த நேரமும் உங்களுடைய பகல் நேரம் முழுவதும் மனம் அலைந்து கொண்டே இருப்பதனால்
இது இதை விட்டா அது, அதை விட்டா அது, அதை விட்டா அதுன்னு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு எண்ணத்தையும் யோசித்து ஸ்திரமாக உருவாக்கும் சக்தியாக வெளிப்படுத்துகிற அளவுக்கு பொறுமை இருக்கிறது இல்லை. நம்முடைய மனம் இங்கும் அங்கும் அங்கும் இங்குமா, இங்க உட்கார்ந்து இருக்கும் போதே வீட்டுல என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். வீட்டுக்கு போய் முடிச்ச உடனே அடடா அங்கேயே உட்காந்து கேட்டுட்டு வந்திருக்கலாம் போல இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருப்போம். வீட்டுக்கு போன உடனே என்ன தோணும், இருந்து சொற்பொழிவு கேட்டுட்டே வந்திருக்கலாம் போல இருக்கு, இங்க வந்து மட்டும் என்ன பண்ணோம், வீட்டுக்கு வந்தா சண்டை தான் போட்டுட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு இங்கும் அங்கும் அங்கும் இங்குமாக மனம் அலைந்து கொண்டே இருக்கும். அலைந்து கொண்டே இருக்கிறதுனால எதையும் ஸ்திரமாக உபயோகிப்பதில்லை, எதையும் ஸ்திரமா செய்யறதில்லை. பவர் டு டிசையர், பவர் டு கிரியேட் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. இச்சா சக்தி, கிரியா சக்தி. நம்முடைய 100 பங்கு சக்தியில் 80% மேலாக வெறும் இச்சைகளை உருவாக்குவதிலேயே செலவாகிறது. கிரியா சக்திக்கு உருவாக்கும் திறனுக்கு செலவாவதே இல்லை. அதுதான் நமக்கு நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரத்யாகாரம் செய்யும் பொழுது, இச்சைகளை குறைக்கும் பொழுது, இச்சைகளை பூர்த்தி செய்யும் சக்தி நமக்கு வந்து வாய்க்கிறது. எண்ண ஓட்டம் குறையும் பொழுது வருகிற எண்ணங்களை நிஜமாக்குகிற சக்தி நமக்கு வரும். நம்முடைய சக்தி என்னாகும், வருகிற எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு உபயோகமாகும். ஒரு 10 எண்ணம் வருது உங்களுக்கு, வீடு கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், பேங்க்ல பணம் போடணும், ஒரு ஏசி வைக்கணும். 10 எண்ணம் வந்தா உங்ககிட்ட இருக்க 100 ரூபாய் எந்த எண்ணத்துக்கு உபயோகம் பண்ணுவீங்க? எதுக்கும் உபயோகம் பண்ண முடியாது. ஆனா எண்ணம் 1ஆகவோ 2ஆகவோ இருந்தா இருக்கிற சக்தி மொத்தத்தையும் அந்த எண்ணத்தை பூர்த்தி பண்றதுக்காக செலவு பண்ணுவோம். எப்போ இச்சா சக்தி குறைகிறதோ அப்ப கிரியா சக்தி அதிகமாகிறது. பிரத்யாகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆனந்தமாக வாழ்வதற்கு உதவி செய்யும். ஏன்னா இச்சைகள் குறையும் பொழுதே கிரியை ஜாஸ்தியாகும். எண்ண ஓட்டம் குறையும் பொழுது வேலை செய்கிற சக்தி ஜாஸ்தியாகும். பிரத்யாகாரம் மனதை ஒருநிலைப்படுத்தும் தியானம், ஒருநிலைப்படுத்தும் முறை. தாரணை அடுத்த படி. தாரணையும் பிரத்யாகாரத்தின் ஆழமான ஒரு விஷயம். பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்ற அந்த 4 வார்த்தைகளையும் ஆங்கிலத்துல 4 வார்த்தைகள் மூலமா விளக்கலாம். பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்ற 4 வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்துல 4 வார்த்தை உண்டு. கான்டம்ப்ளேஷன், கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன் அண்ட் என்லைட்டன்மெண்ட். பொதுவாகவே நம்முடைய எண்ண ஓட்டமெல்லாம் எப்படி ஓடுதுன்னா ஒரு தொடர்பே இல்லாம ஓடும். சிக்மண்ட் ஃப்ராய்ட் ரொம்ப அழகா சொல்றாரு, மனோதத்துவ விஞ்ஞானி. அவர் சொல்றாரு, நம்ம எண்ண ஓட்டங்கள் எல்லாம் லாஜிக்கலா ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. எப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, தெருவில் ஒரு நாயை பார்ப்பீங்க. நாயை பார்த்த உடனே சின்ன வயசுல நீங்க பார்த்த நாயை பத்தி ஒரு ஞாபகம் வரும். சின்ன வயசுல எந்தெந்த நாயெல்லாம் பார்த்து நீங்க பயந்துட்டு இருக்கீங்க ஞாபகம் வரும். அடுத்த எண்ணம், சின்ன வயசுல நீங்க படிச்ச ஆசிரியருடைய நினைப்பு வரும். அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் வாழ்ந்த வீடு நினைப்பு வரும். அந்த எந்த பகுதியில் அவர் வாழ்ந்தான்ற எண்ணம் வரும். ஒரு கோரிலேஷன், அதாவது நீங்க பார்த்த நாய்க்கும் உங்க ஆசிரியருக்கும், சின்ன வயசுல படிச்ச ஆசிரியருக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கா? 2 பேரும் உங்களை பார்த்து சத்தம் போட்டிருக்காங்கிறது வேற விஷயம். நேரடியா தொடர்பே கிடையாது. ஆனா நம்முடைய மனம் அடுத்தடுத்து கோரிலேஷன் பண்ணிட்டே போகும். ஒரு லாஜிக்கலான கனெக்ஷனே இருக்காது. நம்முடைய எண்ண ஓட்டங்களை அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள ஒரு பைத்தியக்கார சந்தையே நடக்குது. ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. இதுதான் சாதாரணமான மனம் இயங்குகிற முறை. ஒரு நாயை பார்த்தது, சின்ன வயசுல பார்த்த நாய் ஞாபகம், அப்புறம் சின்ன வயசு ஞாபகம், அப்புறம் ஸ்கூல், சின்ன வயசுல படிச்ச ஆசிரியர் ஞாபகம், ஆசிரியர் இருந்த வீடு ஞாபகம், அப்படி அப்படியே போயிட்டு இருக்கும். ஒரு லாஜிக்கல் கனெக்ஷனே இருக்காது. இது முதல். அடுத்தது, மனதை ஒன்று பண்ணி ஒரு பாதையில சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா காட்டாற்று வெள்ளத்தை ஒரு ஓடையாக மாற்றுவது போல நம்முடைய மனம் ஒரு ஒழுங்குக்கு வர ஆரம்பிக்கும். அதுதான் கான்டம்ப்ளேஷன் சொல்றோம். ஒரு ப்ராஜெக்டை பத்தி மட்டும் யோசிக்கிறது. ஒரு காட்டாற்று வெள்ளம் ஒரு
சின்ன நதியா மாறுச்சுன்னா, மாற்றப்பட்டா பல்வேறு பயன்களை கொடுக்கும். முதல் விஷயம், காட்டாதனால ஏற்படும் தீமைகள் எல்லாம் அழியும். வெள்ளம் வந்து நாட்டை அழிக்கிறதுலாம் இருக்காது. ரெண்டாவது விஷயம், மின்சாரம் எடுக்கலாம், பாசனத்துக்கு உபயோகம் பண்ணலாம், பல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி காட்டாத மாதிரி நம்ம மனம் ஒரு நெறிப்படுத்தப்பட்டால், கான்டெம்ப்ளேஷனுக்குள்ள வந்ததுன்னா ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். எந்த ஒரு எடுத்த வேலையையும் முழுமையாக நிறைவேற்ற முடியும். அதுக்கடுத்து மூணாவது வரதான் கான்சன்ட்ரேஷன், தியானம். இந்த கான்சன்ட்ரேஷன் ஒரே ஒரு பொருளை பற்றி, ஒரு ப்ராஜெக்டை பற்றி இல்லை, ஒரே ஒரு பொருளை பற்றி சிந்தித்தல். கான்டெம்ப்ளேஷன் வந்து டிராபிக் கண்ட்ரோல், டிராபிக் நினைச்சோம்னா, கான்சன்ட்ரேஷன் ஒரே ஒரு வண்டிக்கு சமம். ஒரே ஒரு பொருளை பற்றி சிந்தித்தல், ஒரு பொருளில் மனம் முழுவதையும் ஒன்றாக்குதல், இதுதான் கான்சன்ட்ரேஷன். அதுக்கடுத்து சமாதி, தியானத்துக்கு அடுத்து வர சமாதி. சமாதி அந்த ஒரு பொருளை கூட நீப்பதில்லை, அந்த ஒரு பொருளாகவே மாறிவிடுதல். சம ஆதி சமாதி. எந்த பொருளை பற்றி தியானிக்கிறோமோ அந்த பொருளாகவே மாறிவிடுதல் சமாதி. அதாவது சர்க்கரையை ருசிப்பது தியானம், சர்க்கரையாக மாறுவது சமாதி. இந்த 8 படிகளையும் ஒரு பிரீஃபா பார்த்தோம்னா, முதல் 2 படிகள் உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல். இரண்டாவது ஆசனமும் பிராணாயாமமும் நம்முடைய உடலை இனிமையாக வைத்திருத்தல், தெளிவான ஆழ்ந்த சுவாசத்தை 24 மணி நேரமும் செய்தல். அடுத்து பிரத்யாகாரம், தாரணை. இதுக்கான விளக்கம், எப்போதும் நம்முடைய மனத்தை நாம் இருக்கிற நிலையிலேயே வைத்திருத்தல், லிவிங் இன் த பிரசன்ட் மொமெண்ட். அங்க இங்க மனசை சுத்த விடாம இருக்கிற இடத்திலேயே வாழ்தல். மூணாவது தியானம், சமாதி. ஆழ்ந்து நம்முடைய மனோசக்தியை ஒரு பொருள் மீது குவித்தல், உடலை தூய்மையாக வைத்திருத்தல், மனதை இனிமையாக வைத்திருத்தல், சுவாசத்தை ஒழுங்காக நடக்க விடுதல், நம்முடைய மனதை ஒரு பொருள் மீது குவித்தல். இந்த 4-5 விதிகளை மட்டும் முழுசா புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், ராஜயோகத்தினுடைய சாரம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உபயோகமாகும். ராஜயோகத்தின் மூலமாக எதை நாம் அடைய முடியுமோ அதனுடைய சாராம்சங்களை நம்முடைய வாழ்க்கையில் அடையலாம். ஒரே ஒரு விஷயம், இது மொத்தத்தினுடைய சாரமாக கொடுக்கணும்னா, ஒரே ஒரு விஷயம், எந்த நேரமும் எந்த இடத்திலும் எங்கு இருந்தாலும் பிரசன்ட், லீவ் இன் த பிரசன்ட், நிகழ்காலத்தில் வாழுங்கள். நாமெல்லாம் பொதுவாக என்ன பண்றோம், கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுதல் அல்லது எதிர்காலத்தை பற்றி ஏக்கப்படுதல். இந்த ரெண்டிலேயே தான் நம்முடைய பெரும்பாலான நேரம் கழிகிறதே தவிர, நம்முடைய மனோசக்தி பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும் தான் கழியுது. ஒரு அழகான கொட்டேஷன், past is over, you cannot do anything about it, but you can spoil your beautiful present by worrying about the future. கடந்த காலம் என்பது எதுவும் செய்ய இயலாத ஒன்று. ஆனால் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதன் மூலமாக உங்கள் நிகழ்காலத்தை உங்களால் அழித்துக் கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதும் எதிர்காலத்தை பற்றி ஏக்கப்படுவதுமாகவே கழிந்து கொண்டிருக்கிறது. ராஜயோகத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு சாவி, கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ துவங்குங்கள். உடனே நம்ம எல்லாம் கேட்போம், சாமி எதிர்காலத்தை பத்தி பிளான் பண்ணலாம், எப்படி சாமி நாங்க வாழ்க்கையை நடத்துறது? 2 வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும். குரோனலாஜிக்கல் பிளானிங், சைக்கலாஜிக்கல் ஒரியிங். குரோனலாஜிக்கல் பிளானிங்னா நாளைக்கு என்ன செய்யறதுன்னு கணக்கு போட்டு வைக்கிறது, அது தப்பு இல்லை. இப்போ இந்த சொற்பொழிவு முடிச்ச உடனே கார்ல ஏறணும், வீட்டுக்கு போகணும்னு கால்குலேட் பண்ணி வைக்கிறது தப்பு இல்லை. ஆனா கார் ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, வீட்டுக்கு நான் ஒழுங்கா போய் சேருவனும், நான் என்ன ஆகுமோ அப்படின்னு கவலைப்படுறது, அது தேவையில்லாதது. குரோனலாஜிக்கல் பிளானிங்ல தப்பே இல்லை, சைக்கலாஜிக்கல் ஒரியிங் தான் தப்பு. நம்ம பாத்தீங்கன்னா குரோனலாஜிக்கல் பிளான் பண்றதை விட சைக்கலாஜிக்கல் ஒரியிங் தான் ஜாஸ்தி. எந்த ஒரு விஷயத்தையும் குரோனலாஜிக்கலா பிளான் பண்றதுக்கு அளவுக்கு மீறின சக்தி தேவைப்படாது.
சைக்கலாஜிக்கலா ஒரி பண்ணும்போது தான் மனசே டயர்டா போயிடுது. குரோனாலாஜிக்கலா பிளான் பண்ணிட்டு அந்த பிளானை அழகா ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தோம்னா பிரச்சனையே இருக்காது. குரோனாலாஜிக்கலா பிளான் பண்றதோட நம்ம நிறுத்துறது இல்லை. சைக்கலாஜிக்கலா ஒரி பண்ணி அந்த பிரச்சனையை உருவாக்கிட்டு தான் நிம்மதியாகும். நம்ம ஒரி பண்றதோட ஒரு பியூட்டி என்னன்னா, இல்லாத பிரச்சனைகளையும் இருப்பதாக உருவாக்கி அந்த இருக்கிறதா நினைக்கிற பிரச்சனையோட சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். ஒரு மனுஷன், ஐயா நான் எருமை மாடு வாங்க போறேன்னு சொன்னான். இன்னொருத்தன், நான் நிலம் வாங்க போறேன்னு சொன்னான். இந்த எருமை மாடு வாங்குறேன்னு சொன்னான். அப்படியா, எருமாட்டை உன நிலத்துல கட்ட போறேன்னு சொன்னான். இன்னொருத்தன், அட என் நிலத்துல எப்படா எருமாட்டை கட்டுவ, இவ்வளவு தைரியம் உனக்கு இருக்கும். இவன் சொன்னான், என்ன பண்றியோ பண்ணிக்க பார்க்கலாம் ஒரு கை. அவன் சொன்னான், வாய்க்குள்ளே சண்டை போட்டு பார்க்கலாம். 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. எருமை மாடும் வாங்கல, நிலமும் வாங்கல, ஆனா சண்டை வந்துருச்சு. எருமையும் வரல, நிலமும் வரல, ஆனா சண்டை வந்துருச்சு. இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி அதுக்கான தீர்வுக்கு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுறது. நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பெரும்பாலான நேரத்துல இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி உருவாக்கி அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க தான் செலவாகுது. நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு 35 வயசு இருக்கும் ஒரு அம்மா, ஒரு பெண்மணி ஆசிரமத்துக்கு என்ன பார்க்க வந்திருந்தாங்க. வந்த உடனே ஒவ்வொரு அழ ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், அம்மா கவலைப்படாதீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கம்மா, அதுக்கப்புறம் அழலாம், முதல்ல சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, சாமி நான் என்ன சொன்னாலும் என் பையன் கேட்க மாட்டேங்கிறான், என் சொல் பேச்சே என் பையன் கேட்க மாட்டேங்கிறான், இப்படியே போச்சுன்னா அவனே கல்யாணம் பண்ணிப்பான் போல இருக்கு, என் கதி என்ன ஆகுன்னு தெரியல. இந்தியாவில் ஆண் மகன் அப்படின்னா நல்ல பணம் கொடுக்குற மாடு மாதிரி, நல்ல விலைக்கு விற்கலாம் சந்தையில். வரதட்சணை இல்லாமல் போயிடும் இல்லையா, அவனே கல்யாணம் பண்ணிட்டா என்ன ஆகும், வரதட்சணை இல்லாமல் போயிடும். அந்த கவலை அந்த அம்மா ஒவ்வொன்றும் அழறாங்க. நான் சொன்னேன், சரிம்மா பிரச்சனை என்னன்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணலாம், உங்க பையனை அழைச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறமா தீர்வு என்னன்னு சொல்றேன். அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லை சாமி அழைச்சிட்டு வர வேண்டியதை தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இறக்கி விட்டாங்க. 4 வயசு பையன். உண்மையிலேயே நடந்தது. பையன் வயசே 4 தான். அந்த அம்மா கவலை என்ன, அவனே கல்யாணம் பண்ணிட்டா என்ன சாமி நான் பண்ணுவேன். ரொம்ப சீரியஸா அந்த அம்மா அழறாங்க. ஆனா பையன் வயசு என்ன, வெறும் 4 வயசு. நம்ம கேட்டு சிரிக்கிறோம். நம்ம எல்லாமும் பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளும் பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையில வேற வேற இடத்துல பண்ணுவோம். பையன்ற ஒரு விஷயத்துல பண்ண மாட்டோம், வேற வேற இடத்துல பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அளவுக்கு மீறி கவலை வரும் பொழுது வாழ்க்கையை பற்றிய எண்ணம் தெளிவு இல்லாம போயிடும். அளவுக்கு மீறி எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது நிகழ்காலம் மறந்து விடுகிறது. ஒருவேளை அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா கூட இந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம் தான் கவலை வரும். ஆனா இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சதால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியும் கவலை தான், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நிம்மதி இல்லாம போச்சு. அப்புறம் இந்த மாட்ட கேட்டேன், ஏம்மா கொஞ்சம் யோசனை பண்ண மாட்டீங்கன்னா, பையன் வயசே 4 தான், அதுக்குள்ளேயே அவனே கல்யாணம் பண்ணிப்பானேன்னு சொல்றீங்களேம்மா, என்னம்மா? இல்ல சாமி உங்களுக்கு தெரியாது, இப்பதானே இப்போ விளையும் பயிர் முளையிலேயே தெரியல சாமி, இப்பதானே சாமி, இப்ப வச்சுதானே சாமி மனசே கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்குன்னு ஒரு லாஜிக் வச்சிருக்காங்க, அதாவது அவங்கள ஜஸ்டிஃபை பண்றது ஒரு லாஜிக் வச்சிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்முடைய கவலைகளையும் துக்கங்களையும் ஏதாவது ஒரு காரணத்தால சப்போர்ட் பண்றோம். ஆனா அது உண்மையா இல்லையான்னு கவலையே படுறதில்ல நாம. அதனாலதான் குரோனாலாஜிக்கல் பிளானிங், சைக்கலாஜிக்கல் ஒரி, இதை 2 மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். வாழ்க்கையை பற்றி, எதிர்கால வாழ்க்கையை பற்றி திட்டமிடுதல் தவறில்லை, ஆனால் கவலைப்படுதல் உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும். கவலைப்படும் பொழுது திட்டமிட முடியாது, திட்டமிடும் பொழுது கவலைப்பட முடியாது. திட்டமிடணுமா கவலைப்படணுமா நாம தான் முடிவு பண்ணணும். இந்த மொத்த யோகத்தின் சாரமும் இந்த 3 விஷயங்களை கொடுத்துடலாம். உடலை தூய்மையாக வைத்திருங்கள், சுவாசத்தை நீளமாக எப்பொழுதும் நடத்துங்கள், மனதை நிகழ்காலத்தில் வைத்திருங்கள். உடல் தூய்மையும் சுவாச தூய்மையும் மனதை நிகழ்காலத்தில் வைத்திருப்பதும் உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமயமாக மாற்றும் ராஜபாதை. மற்ற யோகங்களை விட இந்த யோகத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு, ராஜயோகம்னு பேர். காரணம் என்னன்னா, உடனடியாக பலன் தரக்கூடியது, விஞ்ஞானத்தை போன்று நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம்.
விஞ்ஞானம் கடைபிடித்தால் பலன் அப்படிங்கிற சத்தியமும், அதே போல இந்த அறிவியல் கடைபிடித்தால் பலன் என்கிற சத்தியத்தை அடிப்படையாக கொண்டது. மற்ற யோகங்கள்லாம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. ஆனா ராஜயோகம் அறிவியலை அடிப்படையாக கொண்டது, நிரூபணத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால உங்கள் வாழ்க்கையில் இந்த ராஜயோகத்தை கடைபிடிப்பதன் மூலமாக ராஜயோகத்தின் அடிப்படை விதிகள், நான் எதுவும் ரொம்ப கஷ்டமான எதையுமே சொல்லலை. ராஜயோகம் உண்மையில் ஆழமானது, கடினமானது. ஆனால் அதனுடைய சாரமாகிய ஒரு சில விதிகளை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இந்த சாரத்தை மட்டுமாவது நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையை மேன்மைக்கும் ஆனந்த நிலைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். இந்த ராஜயோகத்தின் சாரம் உங்கள் வாழ்க்கைக்குள் ஆனந்தத்தையும் நித்யானந்தத்தையும் உருவாக்கி நித்யானந்த நிலையடைந்து நித்யானந்தமாக ஆசீர்வதித்து முடிக்கிறேன்.